பாவ் பாஜி இன்ஃபேக்ட் வெரி ஹெல்த்தி தான். ஏன்னா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறோம் நம்ம. இது பண்ண அப்படியே மேஷ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த நல்லா ஒவ்வொரு தடவையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த தக்காளி நல்லா உடைச்சு நல்லா அதை கிரேவி உடைச்சு விட்டீங்கன்னா நல்லா அந்த கிரேவி ஆகும் இல்லையா? நல்ல பெருசா சாலிடா இருக்கக்கூடாது. ஆமா. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்தாச்சு. காரமும் நம்ம இஷ்டம்தான். நான் மீடியம் காரம் ஏற்ற மாதிரி ரெசிபி சொல்லிருக்கேன். ஸோ தட் எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டோம். ஜீரகத்துக்கு அப்புறம் நசுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணது வெங்காயம் மசாலாஸ் பொடி. ஓகே. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியா பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், பெருங்காயம், சோம்பு பவுடர் அண்ட் கசூரி மேத்தி எல்லாமே சேர்த்தோம். அண்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்தோம். தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி அது வந்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி ஆகணும். இதுக்கு நடுவில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். ஆமா. குடமிளகாய் கொஞ்சம் போட்டோம் ஃப்ளேவருக்கு. ஓகே. ராவா இருக்க குடமிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா கிரேவி ஆயிடுது. ஓகே. இப்போ அந்த மசாலா ஆட் பண்ணி இந்த காய்கறிகள் மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்ல கன்சிஸ்டன்சி வரும். ஆமா. ஓகே. ஸோ நீங்க எந்த அளவுக்கு நம்ம இப்போ காய்கறி ஆட் பண்ணுவோமோ அதுக்கு தேவையான அளவு மசாலா இருக்கு. தாராளம். 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் அண்ட் கொஞ்சம் 4-5 பீன்ஸ் இந்த மசாலா கரெக்டா இருக்கும். அண்ட் ஈஸியா டு சர்வ் 6 people வரும். ஓகே. ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்ம காய்கறிகள் நிறைய சேர்த்து இந்த மசாலா வந்து கம்மியாகி ஒரு மாதிரி கலர்லெஸ்ஸா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட் வராது. இப்ப நம்ம சேர்த்த அந்த சோம்பு பவுடர், அந்த ஆம்ச்சூர் பவுடர் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபிளேவர் ரியல் ட்ரெடிஷனல் பாஜியோட அந்த டேஸ்ட். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். ஏன்னா ரொம்ப திக்கா இருந்தா உங்களுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. பாருங்க வெஜிடபிள் அவ்வளோ முஷ் பண்ணல நானு. ஆமா. எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா காய்கறியும் சேர்ந்து அப்படியே அரைஞ்சு அதுல என்ன காய்கறி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நீங்க வந்து மசிக்க கூடாது. நல்லா மசிச்சிருக்கணும். பட் ஒவ்வொரு காய்கறியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு. ஆமா, தெரிஞ்சாதான் அதோட அழகே. ஆக்சுவலி இந்த டைப்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ப்ரொஃபஷனலா இல்ல வெண்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா they put that color, food coloring. ஓகே. சோ நம்ம வீட்ல தேவையில்லை. கண்டிப்பா ஹோம்மேட் டிஷஸ் நம்ம அது போடணும்னு அவசியம். ஆமா. பிகாஸ் அவங்க போடுறது வந்து for the லுக் and attraction, அந்த ஒரு கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ தட்ஸ் strictly நம்மளோட பர்சனல் டேஸ்ட் தான். நோ ப்ராப்ளம். இந்த டைப்ல I'll add some butter. ஓகே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பட்டரே ஆட் பண்ணல. ஸோ 1 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன் நான். டீஸ்பூன் போதும் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் ஹெல்த் இதுவாகவே பண்ணலாம் நம்ம. கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் டெஃபினட்டாக. பாவ் பாஜிக்கு பட்டர் இல்லாமல் இட் வில் பி வெரி பிளாண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ரிச்னஸ் இருக்காது டெஃபினட்டாக. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலா அந்த கிரேவி செய்யற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு very small amount of water தான் ஊத்திருக்கோம். So ஒரு கொதி வந்தப்புறம் switch it off. அவ்வளவுதான். It's very simple. பாஜி ஓவர். ஓகே. சோ நீங்க வந்து ingredients மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ingredients எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டீங்கன்னா just mixing அவ்வளவுதான். முன்னாடியே வெஜிடபிள்ஸ் மட்டும் பாயில் பண்ணி வச்சுக்கணும். பாயில் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். ஆமா. இப்ப டின்னருக்கு சாப்பிட போறோம்னா மத்தியானமே நம்ம வேக வச்சு வச்சிட்டோம்னா வெரி ஈஸி. இதெல்லாம் நம்ம பேண்ட்ரியில இருக்கிற மசாலாஸ் தான். கண்டிப்பா சோம்பு இருக்கும். அது மிக்ஸில போட்டு அரைச்சு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம உப்பு மாத்திரம் அப்போ செக் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில் எப்படி இருக்கு.
ஸோ இப்போ தனியா லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி. அஃப்கோர்ஸ் சர்விங் அப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஆமாம். ஸோ எவ்வளோ கொத்தமல்லி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரோட் சைட்ஸில் கிடைக்கும். ஆமாம். ஸோ ரோட் சைட்ஸில் நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி பட் அந்த ஃப்ளேவர்லாம் வேணுன்றதுக்காக அவங்க நிறைய ஆட் என்ஹான்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே. ஸோ இப்போ சிம் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு ஹாஃப் போதுமா? ஒரு ஹாஃப் போறோம். அஃப்கோர்ஸ் சர்வ் பண்ணுறச்ச கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு தென் ஸோ தவா போடலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம பாவ் பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணணும். ஆமாம். ஸோ இதை வந்து கட் பண்ணணும். எப்படி பண்ணுறோம் காமிக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி தவால நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த சைடு. ஓகே. ஸோ அந்த சைடு மட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும் இல்லையா? ஆமாம், ஒரு சைடு ஆனால் போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் கொடுத்துட்டு எடுத்துடலாம். ஓகே. சம்டைம் கெஸ்ட் வந்தால் நம்மளுக்கு எப்பவும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணேன்னா ஒரு ட்ரிங்க் கொடுத்தா இட் பி வெரி நைஸ். பட் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். ஆமாம், இது மாத்திரம் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளமே இல்லை. இது வந்து பட்டர் தடவி நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சா வந்தப்புறம் இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பன் டோஸ்ட் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இல்லையா? ஆமாம், கோல்டன். இதை பாருங்க, கெட்டிங் a நைஸ் கலர் வரணும். கொஞ்சம் ஆகட்டும். அப்போதான் அந்த கிறிஸ்பினஸ் லைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நான் காமிக்கிறேன் அது ஒவ்வொரு சர்வ்க்கும் இல்லையா? ஆமாம், பாருங்க எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு. இப்போ வந்து பன் டோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ ஒவ்வொரு இந்த சர்விங்க்கு வந்து நம்ம எப்படி அந்த சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா கிக்குக்கு தான் அப்படியே ஆட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சும்மா கொஞ்சம் பட்டர் ஒரு டாலப் தான். ஓகே. ஓ, ரா ஆனியன்ஸ். அது இன்னும் கொஞ்சம் அந்த ரிச்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. தட்ஸ் இட், ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் லெமன் வேணும்னா நீங்கள்